பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ். என்னுடைய ஃப்ரெண்ட் பிருந்தா அவங்களோட ரெசிபி ஷேர் பண்ணாங்க. நிஜமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எப்பயும் பாலக் அண்ட் பன்னீர் இருந்தால் நம்ம கிரேவி தான் செய்வேன். இந்த டைம் ஒரு சேஞ்சுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இது பாருங்கள். ஒரு கடாயில் ஆயில் எடுத்திருக்கேன். நல்ல பொடியாக நறுக்கின பூண்டு, அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட ஆனியன்ஸ், நல்ல வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதோடு கூட குடமிளகாவும், கொஞ்சம் குடமிளகா கடைசியாக அலங்காரத்துக்காக மீத்தி வச்சுட்டேன். ஸோ அந்த பூண்டு, வெங்காயம், குடமிளகாலாம் போட்டோன்னே சூப்பர் டேஸ்ட் வந்திருக்கு. இதோடு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காயத்தாள் என்கிட்ட கம்மியாக தான் இருந்தது, அதுவும் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், இந்த பக்கம் பன்னீர் ரெடி பண்ணிடுறோம். பட்டர் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே இந்த பன்னீர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்கள், இது ஒரு தின்னாக தான் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ், கூட சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும் இல்லைங்களா பன்னீர். ஸோ இது சாட்டே பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடுறோம். இது அப்படியே சாப்பிட கூட சூப்பராக இருந்ததுங்க. இந்த பக்கம் ஆனியன் நல்லா கலர் மாதிரி வருது. இந்த டைம் நல்லா பாலக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு நல்லா ஆஞ்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுவும் இதில் போட்டுட்டேன். உப்பு போடலைங்க, உப்பு போட்டால் ரொம்ப தண்ணி விட்டுடும். ஸோ முதல்ல கீரை நல்லா வதங்கட்டும். இப்போ வடித்து ஆற வச்சு வச்சுருக்க ரைஸ், நான் ரெகுலர் பச்சரிசி தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் வேணும்னா சீரக சம்பாவோ இல்லை பாஸ்மதி ரைஸ், பிரியாணி ரைஸ் கூட போடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக அப்படி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ தான் நான் உப்பு போட போகிறேன். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆர் மிளகாத்தூள் எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இந்த ஆரிகானோ சீசனிங், பீட்சா சீசனிங் இருந்துச்சு இல்லையா, அதுவும் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துச்சுங்க. பெப்பரும் போட்டுடுறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். பன்னீர் நம்ம இதில் கலக்கலை, கடைசியாக தான் நான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுவும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு லைட் மிக்ஸ் கொடுங்க. செம்ம சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்பைசியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் ஹிட்டுங்க எங்கள் வீட்டில். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட காலையில் சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்டியாகவும் இருந்தது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. பாலக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க கீரை சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கொடுத்தோன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.